ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பட்டு சாரி முந்தானியில் முடிச்சு எப்படி போடுறது அப்படின்றத பற்றி தான். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சாரியை ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இப்போது சாரியில் ப்ளவுஸும் அட்டாச்சாகவே இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு ப்ளவுஸை கட் பண்ணி எடுத்துக்கலாம். சாரியில் சுங்கு போடுறதுக்கு சீப்பு எடுத்துக்கலாம், அப்புறம் ஒரு நீடில் கூட எடுத்துக்கலாம். இப்போது சாரியை இந்த முந்தானை மட்டும் தனியாக நம்ம எடுத்து வச்சுக்கலாம். ஸோ மற்றது எல்லாத்தையும் பின்பக்கமாக மடிச்சுட்டு ஒரு வெயிட் ஏதாச்சும் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் சீப்பு வச்சு லைட்டாக ஒரு ரெண்டு நூலாகவே கொஞ்சம் வாரி எடுத்துக்கலாம். ஸோ தனித்தனியாக அந்த மாதிரி எடுக்கும்போது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ ரொம்ப ஸ்பீடாக பண்ணணும் அப்படின்னு அவசியம் இல்லை, ஸ்லோவாக பண்ணாலே நல்லா வரும். ஸோ அதுக்கு முன்னாடி கொஞ்சம் கேப் விட்டு கொஞ்சம் கட் பண்ணி விட்டுக்கலாம். ஸோ கட் பண்ணி விடும்போது கொஞ்சம் ஈஸியாகவே நமக்கு அந்த த்ரெட் எல்லாமே ரிமூவ் ஆகிடும். கட் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா நம்ம ஈஸியாகவே அந்த த்ரெட் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிட்டோம். ஸோ இதுக்கப்புறமா நம்ம ஸ்ட்ரெயிட்டாகவே சுங்கு போடுறதுக்கு ஆரம்பிச்சிடலாம். ஸோ சுங்கு போட ஸ்டார்ட் பண்ணும்போது கொஞ்சமாக த்ரெட்டை சீப்பு வச்சு வாரி விட்டுட்டே நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஏன்னா கொஞ்சம் கூட சிக்கு இல்லாமல் அப்போ தான் வரும். ஸோ கையில் ஒரு சுற்றிக்கோங்க. அதுக்கப்புறமா நீடலை வச்சு உள்பக்கமாக வெளியில் சுற்றிருக்கிற த்ரெட்டை உள்பக்கமாக இழுத்துட்டோம் அப்படின்னா ஈஸியாக நமக்கு நாட் கிடச்சிடும். இப்போ பாருங்கள், நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸோ நாட் எல்லாமே எவ்வளோ அழகாக வந்திருக்கு அப்படின்னு பாருங்கள், உங்களுக்கு பார்த்தாவே தெரியும். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். எங்கள் ஊரில் இதை குஞ்சா அப்படின்னு சொல்லுவாங்க, உங்கள் ஊரில் என்ன சொல்லுவாங்க அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.